அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் வாய்ந்தது, சக்தி பொருந்தியது அப்படின்னாலும் அது வரக்கூடிய கிழமைக்குன்னு தனி சிறப்பு உண்டு. அதே போல் அது வரக்கூடிய தமிழ் மாதத்துக்கும் தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது ஹனுமன் ஜெயந்தியாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாள் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வர அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான். அது கரெக்டாக அவங்களுக்கு வழிபாட்டுக்கு உரிய ஒரு கிழமையில் வரது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பதிவுகளுக்கு மேலே நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்குறேங்க. அதுபோல் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா முடிச்சு பரிகாரம். அந்த முடிச்சு பரிகாரத்தை யார் ஒருத்தங்க இன்றைக்கி செஞ்சாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காக்கும் கவசமாகவே அந்த முடிச்சு மாறிடுங்க. அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு கண் திருஷ்டியும் நமக்கு ஏற்படாது, எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். நான் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு அதை செஞ்சு காட்டியிருப்பேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு பரிகாரம். சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும். அதுவும் அமாவாசை நாளில் கல்லுப்பு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த இந்த அமாவாசை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது. அந்த யமகண்ட நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மாலை 4:30க்கு மேலே இரவு ஒரு 9 மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு. ஏன்னா நமக்கு இரவு 8 to 9ங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர உரையே வருது. அதனால் அந்த 9 மணி வரைக்குமே நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு செய்யலாம். இதுலேயும் பெஸ்ட்டான டைமுன்னு பார்க்கும்போது அந்த 8 to 9 சொல்லலாம். அந்த 1 மணி நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி டைம் ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க மாலை 4:30க்கு மேலேயே இரவு 9 மணிக்குள்ளாரையே இதையே செஞ்சுருங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 1 ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படுது. 1 ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒன்று தான் 10 100 கோடியாக மாறப்போகுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு பேனா தேவைப்படுது. ப்ளூ கலர், ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. அடுத்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய பொருள், மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2 தான் நமக்கு தேவை. இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காயில் மணி அட்ராக்ஷன் நம்பரான 741 அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன் இந்த நம்பரை நம்ம எழுதுகிறோம், எத்தனையோ நம்பர் இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷமானது 25வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 2 + 5ங்கும்போது 7 கிடைக்குது. அடுத்தது 4 அப்படிங்கிற நம்பர், இது மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி. அடுத்தது 1 அப்படிங்கிற நம்பர், இந்த ஆங்கில தேதி பாருங்கள் 19. இதில் வர 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். அந்த சைஃபருக்கு விட்டுருங்க, இந்த 1 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி தான் இந்த 741 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா 520 741 808 அந்த காம்பினேஷனில் வரும்.
இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, தனித்தனியாக இதை பயன்படுத்தும் போதே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு. இதில் அதிகமாக நம்ம வந்து 520 தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். 741 வந்து ரேராக ஒரு சில வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அந்த செயற்கையும் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா சாதாரணமான நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக உள்ள நாளில் செய்யும்போது சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால் இந்த 741ங்கிறத இந்த ஏலக்காயில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த 1 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபாய் காசை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு நல்லா வந்து தேய்ங்க. அதாவது நல்லா வந்து ரப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது லைட்டாக இந்த காசு வந்து சூடாகும். அதன் பிறகு இதில் 1ன்னு போட்டிருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அந்த பேனாவை பயன்படுத்தி இப்போ மகாலட்சுமி தாயினுடைய பாதம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரிங்க, இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 முறை வந்து போடுங்க. காசில் எழுதும்போது அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஏலக்காய் வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். கவுண்ட் 741 ஆன். கவுண்ட் 741 ஆன். கவுண்ட் 741 ஆன். இந்த கவுண்ட்டை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஏகப்பட்ட பதிவுகளில் இதனுடைய அற்புதம் குறித்து சொல்லியிருக்கிறேன். அது கூட வந்து நம்ம இந்த 741 ஆட் பண்ணிக்கிறோம். இதனுடைய பவர் வந்து நம்ம ஆன் பண்ணி விடுறோம். இது எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், நம்மளுடைய விருப்பம்தான். சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர மாதிரியும் உங்கள் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை வந்து உங்கள் வீட்டில் ஜிப்லாக் கவர், அதாவது ஏதாவது ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் காசையும் ஏலக்காயும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கல்லுப்பு ஜாடி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நிறைய கல்லுப்பு போட்டுச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ஆழமாக தோண்டி இந்த கவரை வந்துட்டு போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஜிப்லாக் கவர் இல்லாதவங்க ஏதாவது ஒரு துணியிலையோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ, பேப்பர்னு எடுத்துக்கும் போது கோடெல்லாம் இல்லாத மாதிரி பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஆக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த காசையும் ஏலக்காயும் வச்சுட்டு முடிச்ச மாதிரி கட்டிட்டு இல்லை அது மடிச்சுட்டு இந்த உப்பு ஜாடிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் புதைச்ச மாதிரி வந்து வச்சிடணும். மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தியதாக கல்லுப்பு. அதில் வந்துட்டு நம்ம இந்த நாணயத்தையும் ஏலக்காயும், அதாவது அவங்கள வசியம் செய்யக்கூடிய பொருளையும் வைக்கும்போது பல மடங்கு செல்வம் சேரும். அது சுக்கிரவார அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ நம்ம பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த 1 ரூபாய் ஏலக்காயும் உப்பில் வந்து வைக்கலாம். ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, இந்த உப்பினுடைய தன்மை அந்த காசை வந்து கருப்பாக்கி விட்ரும். ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுத்து மாற்ற போகிறதில்ல. ஒரு 2-3 நாள்னா கூட பரவாயில்ல, நம்ம இதை அப்படியே வந்து விட்டுருவோம். அடுத்த அமாவாசை வரைக்கும் விட்டுருவோம். அந்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அதனால தான் ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஒரு துணியிலையோ பேப்பர்லேயோ மடித்து வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். அடுத்த அமாவாசையப்போ இந்த ஏலக்காய் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த 1 ரூபாயை நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி பரிகாரங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கோவில் உண்டியலில் போடுறதுக்கு, மங்கள பொருட்கள் வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 மாதத்துலேயே நல்ல தாராளமான பணவரவு உண்டாகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.